ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்குள்ள ஒரு வேத பகுதியை பார்க்கலாம். 103 சங்கீதம் 1 வசனம் 2 வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, நம்ம முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வருஷத்தை துவங்கினவங்க எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை முடிக்க முடியாமல் இருக்காங்க. இருந்தாலும் நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினால் இந்த வருஷத்தை நம்ம ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 3 நாட்கள் மாத்திரம்தான் இருக்குது. முடிந்த அளவிற்கு நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அது எப்படியெல்லாம் நன்றி செலுத்தணும்னு அவர் விரும்புகிறாரு அப்படின்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய ஆத்துமாவிலிருந்து நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. என் முழு உள்ளமே, அதாவது உங்களுடைய ஹார்ட்லேருந்து நீ அவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அதாவது நம்ம ஆத்துமாவிலிருந்து நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம வாசிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அவர் செய்த சகல உபகாரங்கள், நம்மளுக்கு எத்தனையோ நன்மைகளை கடவுள் செஞ்சுருக்காரு, தேவன் செஞ்சுருக்காரு. அதையெல்லாம் இந்த நாளில் நீங்கள் நினைவு கூர்ந்து இந்த 3 நாளில் நீங்கள் அவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, தேங்க்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சந்தோஷமடைய செய்கிறாரு. அடுத்த புதிய வருஷத்தை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாரு. ஆமேன். காட் பிளஸ் யூ. மறந்துடாதீங்க, நன்றி செலுத்துங்க.